வணக்கம் மனு. ரேஷன் கார்டு இல்லாமல் 6000 ரூபாய் நிவாரணம் பெறுவதற்காக தமிழக அரசு ரேஷன் கடைகளில் படிவம் பெற்று அதை நிரப்பி அதன் மூலம் 6000 ரூபாவை பாதிப்புக்கேற்றவாறு பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. 6000 ரூபாய் நிவாரணத் தொகைக்கான டோக்கன்கள் கிடைக்கப்பெறாத மற்றும் குடும்ப அட்டை இல்லாதவர்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நியாய விலை கடைகளில் அதற்கென உரிய படிவத்தினை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்திருந்தது. மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதற்கு ஏதுவாக கடந்த 14ஆம் தேதி முதல் டோக்கன்கள் வழங்கும் பணி வீடு வீடாக சென்று ரேஷன் கடைகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண நிதிக்கான டோக்கன்களை வழங்கினர். இந்த டோக்கன்கள் கிடைக்க பெற்றவர்கள் 18ஆம் தேதி முதல் இவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண தொகையானது வழங்கும் பணி நடைபெற்றது. அதில் குறிப்பிட்ட தேதியிலும் குறிப்பிட்ட நேரத்திலும் பொதுமக்கள் தங்களது அருகில் உள்ள ரேஷன் கடைகளில் சென்று 6000 ரூபாய் நிதியை பெற்றுக் கொண்டனர். டோக்கன்கள் கிடைக்கப்பெறாத மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் நியாய கடைகளில் உரிய படிவத்தினை பெற்று அதில் உள்ளதை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியிருந்தது. குறிப்பாக வருமான வரி செலுத்துபவர்கள், அதே போல மத்திய, மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் உயர் அலுவலர்கள் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டிருந்தால் தங்களது பாதிப்பு விவரங்களையும் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை தெரிவித்து நிவாரணத் தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் 6000 ரூபாய் நிவாரணத்திற்கு சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மொத்தமாக 5.5 பேர் விண்ணப்பம் செய்துள்ளதாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது ரேஷன் கார்டு அல்லாமல் இவ்வாறு படிவம் மூலம் 6000 ரூபாய் தொகைக்காக விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு பின்னர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு இவர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.